உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad today. ஏனென்றால் Reason, கர்த்தருடைய கிருபை என்பது the Lord's grace is, அது மேன்மைக்குரிய காரியம் என்று பார்த்தோம். that is so much blessing in it. பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னம் என்பது The fellowship of the Holy Spirit அதை is, விலையிடப்பட்டதாக பார்த்தோம். it is a precious one. அதனால் நமக்குள்ளே மேன்மையானவர் இருக்கிறார். So we received a precious one inside of us. நமக்குள்ளே பெரிய தேவன் இருக்கிறார். We received a God who is greater than this world. எல்லா விலை மதிக்க முடியாத பொருட்களை விட விலை மதிப்புள்ள ஒரு தேவன் நமக்குள்ள இருக்கிறார். Above of every precious one in this world, we have a God who is greater than everything. விசேஷமான மக்கள், தேவ ஜனங்கள், We are a special people. சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட மக்கள், The one who received him as his own savior. அனுதினமும் அவரோடு கூட சஞ்சரிக்கின்ற மக்கள், Daily we are speaking to him. அவருடைய திட்டத்தை விளங்கிக் கொள்கிற மக்கள், The one who are understanding his plans. அவர் திட்டத்துக்கு தங்கள் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கிற மக்கள், The one who are surrendering to his plan. உலகத்தில் விசேஷமான மக்கள். They are a special people in this world. அப்பேற்பட்ட மக்களாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் விரும்புகிறார். Let us understand that whether we are such kind of people in this world today. பிறரை ஆராயாதபடிக்கு, We should not underestimate other people. மற்றவர்களை நோக்கி பார்க்காதபடிக்கு, We should not look at other people. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன என்பதை யோசித்து We understand what is the relationship between me and God. அந்த வழியில் செல்ல Let's walk in that way. நம்மை மனதார ஒப்புக் கொடுப்போம். We should surrender heartfully today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் The Lord's grace is with you, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னமும் and the presence of the Holy Spirit உங்களோடு இருந்து கொண்டே இருக்கிறது. it is always with you. விளங்கி When you start to realize it, தேவனை துதிப்போம். praise him for that. துதியிலே பிரியப்படுகிறவராக, He is a God who is happy in our praise. துதியிலே வாசமடைகிறவராக, He is the one who dwells in our praises. தேவன் வெளிப்படும் போது When God revealed, வாழ்க்கையில் துக்கங்கள் வரலாம், we may face grief in our life. துயரங்கள் வரலாம், We may face problems in our பல life. விதமான பிரச்சனைகள் வரலாம். We may face many types of problems. நாம் in our அதை life. குறித்து பாரப்பட வேண்டாம். We don't need to carry the burden in our life. உள்ளே பாரத்தை சுமக்கிற தேவன் இருக்கிறார். There is a God who carries all our burden inside. வேதனைகளை அறிந்து தன் வாழ்க்கையில் அனுபவித்தவர் உள்ளே இருக்கிறார். He is the one who truly understands our pain. நம் வாழ்க்கையில் அவர் கூட இருந்தால் போதும். He is the one who is enough for us. நேற்று பார்த்த வண்ணமாக As we meditate on yesterday, தாழ்வு நினைக்கிறவராக பார்த்தோம். He remembered us in our low estate. இந்த வேளையிலும் கூட Today, சங்கீத புத்தகம் 138 சங்கீதம் 6 வசனம், Psalms 138 verse 6. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்வு நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். Though the Lord be high, he hath been respect unto the lowly, but the proud he knoweth afar off. கர்த்தர் உயர்ந்தவர், He is in a high. தேவன் உயர்ந்தவர். He is a high God. இந்த உலகத்தில் யாரெல்லாம் உயர்ந்தவளாய் யோசிக்கிறோமோ, To whomever we are thinking high in this world, அவளை விட உயர்ந்தவர். he is greater than them. இன்றைக்கு பிரபலமான மக்களை உலகம் பார்க்கிறது. Today, many people are looking at a familiar people. குறிப்பாக இந்த யுத்தத்தை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. Specifically, people are looking at the war right now. அந்த தலைவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. They are looking at the leaders right now. அவர்கள் செயலால் Their doings, சமாதான குலைச்சல், unpeaceful situations. அவர்கள் செயலால் Through their acts, உலகத்தில் வேதனை, people suffering in this world. மரணங்கள், Death is happening. துக்கங்கள், They're facing bad news. துயரங்கள், Very chaotic situation. பஞ்சங்கள். Famine is also there. உயர்ந்தவர்கள் மூலமாக என்ன வேதனை என்று பாருங்கள். Through that, many people are suffering in this world. ஆனால் தேவனோ உயர்ந்தவராயிருந்தும் But the words say, though the Lord be high, தாழ்மைக்குள்ள நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். He hath the respect unto the lowly. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட Today in our life, நம்ம யார் பார்க்கல இல்லையோ, whoever is looking at our life, தேவன் பார்க்கிறவராயிருக்கிறார். but our God is looking at தேவன் us. பார்த்து God is looking at us. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுக்கிறவராயிருக்கிறார். He will bring a solution to all our problems. உயர்ந்த மனிதன் தான். Yes, he is a great. அவனுடைய மனதிலே உயர்வான எண்ணங்கள் இல்லை. He doesn't have a great thinking over us. மற்றவருடைய வழி புரியாதபடி வாழ்கிறார்கள். They doesn't know other people's pain in their life. மற்றவருடைய வேதனையை அறியாதபடி வாழ்கிறார்கள். They don't understand their sorrows, pain in their life. உயர்ந்த உள்ளத்தில் இப்பேற்பட்ட எண்ணம் இருந்தால், The high people which have this kind of nature, மக்கள் தான் வேதனைப்படுவார்கள்.
people are the one who are getting suffered. ஆனால் தேவனோ But our God is, உலகத்தை உண்டாக்கினவரோ, He created this world. வானாதி வானம் கொள்ளாதவரோ, He is the God of heavens. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். He is the one who created the heavens and earth. அவர் தாழ்மையுள்ள மக்களை நோக்கி பார்க்கிறார். He looked at the people who was very lowly. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலமெல்லாம் When Jesus was in the world, அவர் பார்த்து அத்தனை பேரும் the person whom He looked at, ஒடுக்கப்பட்டவர்கள், they were oppressed people, தடு வேதனையிலே வாழ்ந்தவர்கள், they were a people in problems, புறக்கணிக்கப்பட்டவர்கள், they are the people who have been made separate. வேதனை உள்ளவர்களை எல்லாம் நோக்கி பார்த்தார். All the trouble facing people He looked at. அதனால வாழ்க்கையிலே, So in our life, தேவ சமூகத்திலே in the presence of நம்மை God, தாழ்த்துவோம், we shall humble. நம்மை தாழ்த்துவோம். We shall humble. தேவன் தாழ்மையுள்ள மக்களை நோக்கி பார்க்கிறார். God is looking at the humble people today. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் நோக்கி பார்த்தாரோ, On those days, Jesus looked at which kind of people. அவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது, They received a miracle in their life. அதிசயம் நடந்தது. They received a wonders in their life. அநேகர் வாழ்க்கையிலே கட்டுகள் உடைந்தது. In many people's life, many bondages have அதுபோல் been இன்றைக்கும் broken. தேவன் நோக்கி பார்க்க விரும்புகிறார். Today, God is want to looking at your life. உங்களை பார்க்க விரும்புகிறார். God wants to look at your life. உங்கள் குடும்பத்தை பார்க்க விரும்புகிறார். God wants to look at your உங்கள் family. பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறார். God wants to solve all your problems. வியாதியை சுகமாக்க விரும்புகிறார். God wants to heal your disease. நம்ம எப்ப கொடுப்போமா? Surrender Him to Him. தாழ்த்தி கொடுப்போமா? Humble and surrender. என்னால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லுவோமா? Say, Lord, I can't do anything. அதுதான் தாழ்மை. That is humbleness. என்னால் எல்லாம் முடியும் என்று சொல்றது தாழ்மை அல்ல. It is not saying I can do anything. That is not நான் humbleness. விலகி ஓடுவது தாழ்மை அல்ல. That is not humbleness. தேவ சமூகத்திலே In the presence of நான் Lord, ஒன்றுமில்லை ஆண்டவரே, say I cannot do anything. நீரே Lord. என்னுடைய கதி என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். Say you are my everything. நீரே என் வாழ்வு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். You are my life, Lord. அந்த அனுபவத்தில் செல்லும்போது When we walk in that அவர் நம்மை பார்த்து experience, விட்டால் when He look at us, நம் வாழ்க்கை மாற்றமடையும். life will be changed. இயேசு பார்க்க ஒப்பு கொடுப்போமா? I have surrendered to see Jesus. ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை ராஜா. Thank you, Lord. We don't have anything. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. You take control of us. முழுமையாக நாங்கள் ஒன்றுமில்லை. Completely, we don't have anything. நீங்க வழிநடத்துங்க அப்பா. You lead us, Lord. ஆசீர்வதிங்க. Bless us today. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.